வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சின்ன பசங்களாக ஜாபி சாண்டுக்குள்ளே நுழைஞ்ச பர்மிங்காம் பாய்ஸ் குறுகிய நேரத்திலேயே அசுர வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய சிங்கங்களோட கூட்டணியவே எதிர்த்து எப்படி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறிச்சுங்கிறத பார்ட் 1ல் பார்த்தோம். அதோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் உச்சத்தில் இருந்த பர்மிங்காம் பாய்ஸ் எப்படி வீழ்ச்சியை சந்திக்குது, ஒவ்வொரு மெம்பராக எப்படி இழக்குது, இளம் நாடோடிகள்கிட்ட இருந்து என்னென்ன சவால்கள் வருது, அதை சமாளிக்க இதுங்க கையாளுற ஒரு புது கூட்டணியையும் சேர்த்து பர்மிங்காம் பாய்ஸோட வீழ்ச்சியை தான் இந்த பாட்டுல பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 7, 2018 பர்மிங்காம் பாய்ஸ் எல்லைக்குள்ள இறந்து போன விலங்கோட சடலத்தை 2 ஹைனா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்த மேட்ஸ்புரி மேல் அதுங்களை விரட்டி அடித்து சாப்பிட ட்ரை பண்ணுது. ஆனால் பாவம் சீக்கிரமே 4 பர்மிங்காம் கண்ணில் பட்டுருது. மேட்ஸ்புரியை அங்கிருந்து விரட்டி அடிச்சுட்டு இறைச்சியை 4 பர்மிங்காம்ஸும் கைப்பற்றிக்குது. இறைச்சியால் மேட்ஸ்புரி உயிரோட தப்பிச்சுது, இல்லைன்னா 4ம் இதை வச்சு செஞ்சு விட்டுருக்கோம். சரி, பார்ட் 1ல் நென்கா ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சுன்னு பார்த்தா பார்ட் 2ல் டின்னியோவும் அதை திரும்ப பண்ணுது. மரத்தில் வச்சுருந்த தண்டிங்கிற பெண் லெப்பரோட இறைச்சியை டின்னியோ திருடி சாப்பிடுது. இதுங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சு. இதுங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன், இதுங்க பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? என்னத்தை சொல்கிறது. வடக்கு சாபிசானில் பர்மிங்காம்ஸ் ஆதிக்கம் பண்ணாலும் எல்லையை விரிவு பண்ணுறதுக்காக அதுங்க தெற்கு நோக்கி போகுது. இதனால் வடக்கு காலியாக இருக்கிறதால 3 நாடோடிகளும் இளம் ஆண் சிங்கங்களுமான அவோகா மேல்ஸுக்கு வடக்கு ஆக்கிரமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். வடக்குக்கு வந்த அதுங்க இது எங்கள் இடம்னு எல்லாத்துக்கும் தெரிவிக்க கர்ஜிக்குது. ஆனால் இந்த சத்தம் கேட்காத பர்மிங்காம்ஸ் தெற்கில் எனக்குகுமா ப்ரைடோட சேர்ந்து ஒரு எருமை மாட்டை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்குங்க. யாரும் இல்லாத வடக்கு சாபிசானில் அவோகா மேல்ஸ் ஆதிக்கம் பண்ணுது. என்னது, யாரும் இல்லையா? நாங்கள் இருக்கம்டான்னு மறுபடியும் பர்மிங்காம்ஸ் வடக்குக்கு வர அவோகாஸ் துரத்தப்படுது. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஜனவரி 4, 2017 பர்மிங்காம்ஸ் எல்லைக்குள்ள 2 அவோகா மேல்ஸ் கம்புலா பெண் சிங்கங்களோட சேர்ந்து ஒரு எருமை மாட்டை அடித்து சாப்பிட்டு இருக்கும்போது பர்மிங்காம்ஸ் கண்ணில் பட்டுருது. எந்த உயிர் சேதமும் இல்லாமல் அவோகாஸ் அங்கேருந்து துரத்தப்பட்டது. இப்படி எத்தனை முறை துரத்தி விட்டாலும் பர்மிங்காம் பாய்ஸ் கிட்ட வம்பிழுக்கிறதே இந்த அவோகாஸுக்கு வேலையாக போயிடுச்சு. பர்மிங்காம் பாய்ஸ் 5 சிங்க கூட்டங்களை கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் 6வதாக மங்கினி சிங்க கூட்டத்தையும் கைப்பற்றி அதில் இருக்க பெண் சிங்கங்களோட மேட் பண்ணுது. மஜிங்லானிஸோட மேற்கு டெரிட்டரியில் அதுங்களோட ஆதிக்கம் குறைஞ்சதால மேற்கில் டெரிட்டரியை விரிவாக்குறதுல பர்மிங்காம் பாய்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ஏப்ரல் 7, 2018 மஜிங்லானிஸ் கூட்டணி அழிவை சந்திச்சுட்டு இருந்ததால் அது பர்மிங்காம் மேல்ஸோட எழுச்சிக்கு காரணமாக அமைஞ்சுது. பர்மிங்காம் பாய்ஸ் தெற்கில் அதிக நேரத்தை செலவு பண்ணுறதால மறுபடியும் வடக்கு காலியாக இருக்குது. அவோகாஸ் வடக்கில் ஊடுருவுது. வடக்குல இருந்து அவோகாஸோட கர்ஜன சத்தத்தை கேட்ட எம்ஃபோமோ தான் பிரதர்ஸ்க்கு தெரியாமல் தனியாக வடக்கு நோக்கி போகுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எம்ஃபோமோவை யாரும் பார்க்கல. அது அவோகாஸால் கொல்லப்பட்டிருக்கலாம்னு கேஸ் பண்ணப்படுது. மே 2018 எம்ஃபோமோவுக்கு என்னாச்சுங்கிறது மர்மமாகவே இருக்குது. இப்போ பர்மிங்காம் மேல்ஸில் 3 மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போவும் கூட இது ஒரு வலிமையான கூட்டணியாக செயல்படுது. ஜாபிசாண்டோட மத்தியிலையும் கிழக்குலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லையை விரிவு பண்ணுது. இருந்தும் 2019 இன்னொரு இழப்பை இதுங்க சந்திக்குது. 3 பர்மிங்காம் மேல்ஸில் என்ஸுக்கு காயங்களால் மோசமான நிலையில் இருக்குது. காயங்களால் முன்ன மாதிரி அதால் செயல்பட முடியல. நடக்கவும் சாப்பிடவும் ரொம்ப கஷ்டப்படுது. பிரதர்ஸோட ஆதரவில் வாழ்ந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி சண்டைகளில் ஏற்பட்ட காயங்கள் அதை ரொம்ப கஷ்டப்படுத்துது. முக்கியமாக இடுப்புலையும் கால்லையும் ஏற்பட்ட காயங்கள் அதிக வலியை உண்டாக்க சாப்பிட முடியாமல் உடம்பு மெலிஞ்சு போய் சில மீட்டர் தூரம் கூட நடக்க முடியாமல் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2019 ஜூனில் காயத்தால் அவதிப்பட்ட அது சில வாரத்திலேயே இறந்துடும்னு கெஸ் பண்ணப்பட்டது. ஆனால் சில மாதம் தாக்கு பிடிச்சி அக்டோபர் 16, 2019 அதோட உயிர் பிரிஞ்சுது. பர்மிங்காம் கூட்டணியில் நென்காவும் டின்னியாவும் மட்டும்தான் இருக்குது. 2020 இதுங்களுக்கு 10 வயசானதால் எப்படி இதுங்க தாக்கு பிடிக்க போகுது? எங்கே பார்த்தாலும் நாடோடிகள் சுற்றி தெரியுது. இளமையாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்குங்க. கம்புலா ப்ரைடில் இருக்க குட்டிங்க ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறதால அட்லீஸ்ட் இன்னும் 6 மாதமாச்சும் 2 பர்மிங்காம் மேல்ஸும் ஆட்சியில் இருக்கணும். இல்லைன்னா அந்த குட்டிகள் உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2020 ஏப்ரல் 16 அடுத்த சவால் இதுங்களுக்காக காத்திருந்தது. 4 இளம் ஆண் சிங்கங்களான என்சிங்காம் மேல்ஸ் பர்மிங்காம் எல்லைக்குள்ளே நுழையுது. சண்டை போடுற அளவுக்கு பக்கத்தில் வரலை. சண்டை நடக்காமல் போனாலும் 2 பர்மிங்காம் மேல்ஸும் எங்களுக்கு வயசானாலும் சண்டை போட முடியும்னு ரெடி ஆனதால் பயந்து போன 4 என்சிங்காம் மேல்ஸும் அங்கேருந்து பின்வாங்கிடுது. 2 பர்மிங்காம் மேல்ஸும் அதுங்களை விரட்டி அடிக்குது. அதுங்களோட வாசனையை அழித்து சிறுநீர் மூலமாக தங்களுடைய வாசனையை பரப்பி கர்ஜனை பண்ணி அதுங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது. பர்மிங்காம் மேல்ஸுக்கு வயசாகிடுச்சுன்னு எல்லாத்துக்கும் இலக்கரமாக போயிடுச்சு.
புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்ச மாதிரி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒத்தாவா மேல் மேற்கில் பெர்மிங்காம் எல்லைக்குள்ளே அத்துமீறி நுழையுது. அதே மாதிரி வடக்கில் அவோகாஸும் தெற்கில் என்சங்கா அப்படின்னு சுற்றி ஒரே குடைச்சலாக இருக்குது. ஆனால் இன்னமும் இந்த 2 பெர்மிங்காம் மேல்ஸும் பெரும்பான்மையான இடத்தை ஆக்கிரமித்து வச்சுருக்கு. ஜாபிசனோட மத்திய பகுதியும் கிழக்கும் இதுங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. பெர்மிங்காம் பாய்ஸுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறது ஒத்தாவா மேல் தான். ஜாபிசனோட மேற்கில் மங்கேனி பிரேடை கண்ட்ரோல் பண்ணுற அது அடிக்கடி பெர்மிங்காம் மேல்ஸ் எல்லைக்குள்ளே நுழைஞ்சு தொல்லை கொடுக்குது. இதுக்கு மேலேயும் இதை விடக்கூடாதுன்னு நினச்ச 2 பெர்மிங்காம் மேல்ஸும் மே 2021 ஒத்தாவா மேலே கொன்னுடுச்சிங்க. இப்போ பெர்மிங்காம் பாய்ஸுக்கு 11 வயசு. டெரிட்டரியும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. டினியாவுக்கும் நென்காவுக்கும் வலிமை குறைஞ்சி வீக் ஆகிட்டே போகுது. இந்த வீக்னஸை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க 2 அவோகாஸும் நினைக்குது. 2021 ஜூன் 5 2 பெர்மிங்காம் மேல்ஸோட டெரிட்டரியில் நார்த்தன் அவோகாஸ் அத்துமீறி நுழையுது. பெர்மிங்காம்ஸை துரத்தி விட்டுட்டு டெரிட்டரியை கைப்பற்ற பிளான் பண்ணுது. ஆனால் நினப்பு எல்லாம் பொய்யா போச்சு. எப்பவும் போல் 2 பெர்மிங்காம் மேல்ஸும் வலுவான எதிர்ப்பை காட்டினதால அவோகாஸ் பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. இருந்தாலும் அதுங்க வெறும் கையோட பின்வாங்காமல் கம்புலா புறையிலேருந்து பெர்மிங்காம் பாய்ஸோட 2 குட்டிகளை கொண்டுட்டு தான் பின்வாங்கியிருக்கு. அடுத்து இன்னொரு இழப்பு டினியோ காணாமல் போனது. அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மேபி அவோகாஸால் கொல்லப்பட்டிருக்கலாம்னு கேஸ் பண்ணப்பட்டது. கடைசியாக நென்கா மட்டும் இருந்ததால் என்சங்கா மேல்ஸ் டெரிட்டரிக்குள்ளே வரும்போது டெரிட்டரியை விட்டுட்டு ஓடுறது தவிர வேறு எந்த வழியும் அதுக்கு இல்லை. 4 என்சங்கா மேல்ஸும் பெர்மிங்காம் பாய்ஸோட சென்டர் அண்ட் ஈஸ்ட் ஜாபிசன் டெரிட்டரியை கைப்பற்ற அதை தடுக்க வந்து அவோகாஸ் கூட சண்டை போட்டு அதுங்களை வடக்குக்கே விரட்டி அடிச்சுது. சென்டர், சவுத், ஈஸ்ட் அப்படின்னு ஜாபிசனோட 3 பகுதியை 4 என்சங்கா மேல்ஸும் ஆட்சி பண்ணிச்சு. டெரிட்டரியை விட்டு வெளியேறின நென்கா ஜாபிசனோட வடமேற்குக்கு மூவ் ஆனது. ஒரு ஆண் சிங்கம் ஒரு டெரிட்டரியை ஆட்சி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் தடவையாக நாடோடி வாழ்க்கையை வாழும். அதே மாதிரி அதோட ஆட்சி முடியும் போதும் 2வது தடவையாக நாடோடி வாழ்க்கையை வாழும். இப்போது நென்காவும் தன்னோட ஆட்சி முடிஞ்சதால் 2வது நாடோடி வாழ்க்கையை வாழுது. அடுத்து ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. என்னென்னா ஒரு அப்பா மகன் கூட்டணி அமையுது. 2016 என்குகுமா பிரைடில் பெர்மிங்காம் மேல்ஸுக்கு பிறந்த குட்டிகளில் ஒன்றான என்குகுமா மேலே எதிர்ச்சியாக ஒரு பஃபலோ ஹண்டிங்கில் நென்கா மீட் பண்ணுது. சில மாதத்துக்கு முன்னாடி தன்னோட பார்ட்னரான ஸ்டைக்ஸ் மேலே இழந்த என்குகுமா மேல் தனியாக நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இனிமேல் அது தனியாக இருக்க வேணாம். ஏன்னா அப்பா நென்கா கூட கூட்டணி அமைச்சிக்குது. என்குகுமா மேல் எம்ஃபுமோட பையனாக இருக்கும்னு கெஸ் பண்ணப்படுது. எப்படி இருந்தாலும் நென்காவுக்கு அது பையன் முறை தான். நென்காவும் என்குகுமா மேலும் ஜாபிசனோட மேற்கு பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுங்க ஒவ்வொரு முறையும் மேற்கு பகுதியில் இருக்க பிளெயின்ஸ் கேம்ப் மேல்ஸ் டெரிட்டரிக்குள்ளே போகும்போது 2 பிளெயின்ஸ் கேம்ப் மேல்ஸால் விரட்டப்படுது. அடுத்து தும்பேலா மேல்ஸாலையும் தோக்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுது. ஜூலை 15, 2022 ஜான் ரிவரை சுற்றி இருந்த சில பகுதிகளை கட்டுப்படுத்தி 2ம் ஆட்சி பண்ணிச்சு. ஆனால் மறுபடியும் செப்டம்பர் 3, 2022 ஸ்ட்ராங்கான பிளெயின்ஸ் கேம்ப் மேல்ஸால் என்குகுமா மேலும் நென்காவும் துரத்தப்பட்டது. 2022 டிசம்பர் 3 மேற்கு ஜாபிசானில் 3 பக்க போட்டியாக இருக்குது. மேற்கில் ஆட்சி பண்ணுறது பிளெயின்ஸ் கேம்ப் மேலா, தும்பேலா மேல்ஸா இல்லை நென்காவும் அதோட மகனுமான இன்னுமே எக்ஸாக்டாக தெரியலை. மேற்கில் பதற்றம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு கடைசி முடிவாக 2023 ஜனவரி 1 அன்னைக்கு நைட்டில் தனியாக இருந்த நென்காவை சுத்து போட்ட பிளெயின்ஸ் கேம்ப் மேல்ஸ் அதை மோசமாக கடித்து பலத்த காயத்தை உண்டு பண்ணிச்சு. இந்த சண்டைக்கு அப்புறம் அடுத்த 2 வாரம் எழுந்திரிக்க கூட தெம்பு இல்லாமல் சாப்பிடாம கிடந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு பஃபலோவை சாப்பிட்டு இருந்த 2 ஒத்தாவா ஃபீமேல்ஸ் அப்புறம் ஒரு தும்பேலா மேல் கூட சேர்ந்து சாப்பிட ட்ரை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நென்காவோட உடலில் எந்த முன்னேற்றமும் இல்லாதால 2023 மார்ச்சில் இறந்துருச்சு. கடைசி பெர்மிங்காம் மேலும் இப்போ நம்ம கூட இல்லை. பெர்மிங்காம் கூட்டணி ஒரு முடிவுக்கு வருது. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஜாபிசண்டை ஆட்சி பண்ண பெர்மிங்காம் மேல்ஸ் மேப்பகோஸ் அண்ட் மஜிலானிஸுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக தங்களை நிரூபிச்சிருக்கு. கூட்டணியில் ஒவ்வொரு மெம்பராக இழக்கும்போது கூட தங்களோட தன்னம்பிக்கையை இழக்காத அதுங்க எப்போவும் எந்த சுச்சுவேஷன்லையும் எதிர்த்து சண்டை போட்டிருக்கு. நென்காவோட விடாமுயற்சி கூட்டணியை 13 வருஷம் வாழ வச்சிருக்கு. ஸோ பெர்மிங்காம் பாய்ஸ் ஆல்வேஸ் கெத்து தான். கம்புலா ப்ரைடில் இருந்த பெர்மிங்காம் பாய்ஸோட 6 மகன்களில் 2 க்ரூகர் நேஷனல் பார்க்கில் ஒரு ப்ரைடை கைப்பற்றி ஆட்சி பண்ணுது. மீதி 4 இன்னமும் ஜாபிசானில் நாடோடிகளாக இருக்குது. பெர்மிங்காம் பாய்ஸ் நம்ம கூட இல்லாமல் போனாலும் அதுங்களோட பிளட் லைன்ஸ் அதுங்களோட புகழை எப்பவும் வாழ வைக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்களா இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெர்மிங்காம் பாய்ஸோட கூட்டணியை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.